அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு அகவலை படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில நாட்களுக்கு முன்புதான் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி 2% உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு அகவலைப்படியை 60% உயர்த்தியுள்ளது. இதற்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி தற்போது புதிய மாற்றம் செய்து 3% உயர்த்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி ஆண்டுக்கு 2 முறை உயர்த்தப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான தற்போதைய அகவலைப்படி உயர்வு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான அரையாண்டுக்கு பொருந்தும். அடுத்த அகவலைப்படி உயர்வு ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான அரையாண்டுக்கு இருக்கும். ஜனவரி முதல் ஜூன் அரையாண்டு அகவலைப்படி உயர்வு பொதுவாக ஹோலி பண்டிகை ஒட்டி அறிவிக்கப்படும். ஜூலை முதல் டிசம்பர் அரையாண்டு அகவலைப்படி உயர்வு நவராத்திரி அல்லது தசரா பண்டிகை ஒட்டி அறிவிக்கப்படும். இந்த அகவலைப்படி உயர்வு ஜனவரி முதல் ஜூன் மாதங்களுக்கு AICPI குறியீட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இப்பொழுது அடுத்த அகவலைப்படி உயர்வு குறித்து பொருளாதார நிபுணர்கள் அகவலைப்படி 3% உயர்த்தப்பட்டு தற்போது 60% இருந்து 63% அதிகரிக்கும் என்று கூறுகின்றனர். இதனால் 5 மில்லியனுக்கு அதிகமான மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் அவர்களின் பணிநிலை மற்றும் அடிப்படை சம்பளத்தை பொறுத்தது. நிலை 1 கீழ் பணிபுரியும் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 ஆகும். இந்த தொகையுடன் 63% அகவலைப்படி உயர்வை சேர்க்கும் போது ரூபாய் 11,340 கிடைக்கிறது. இதன் மொத்த தொகை ரூபாய் 29,340 ஆகும். சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வை மத்திய அமைச்சரவை அறிவித்தது. இதன் கீழ் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் 2% உயர்த்தப்பட்டது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பேசிய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அகவலைப்படி மற்றும் ஓய்வூதிய மீட்புப்படி உயர்வினால் அரசு கருவூலத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 6,791 கோடி ரூபாய் சுமை ஏற்படும் என்று தெரிவித்தார். அடுத்த அகவலைப்படி மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி தற்போது புதிய மாற்றம் செய்து 3% உயர்த்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அகவலைப்படி உயர்வு ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான அரையாண்டுக்கு இருக்கும். நன்றி வணக்கம்.